வணக்கம் மாப்பிள்ள. நீ இது கேட்குறது ஒரு யூடியூப் சேனல் இன்ட்ரோ இல்லைடா. நீ கேட்குறது ஒரு பசங்க ஜேர்னி, ஒரு தமிழனோட கட்டாயம், கடமை, காதல் எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு ஆரம்பம். நான் ஆஸ்டின். நம்ம ஒரு பசங்க மாதிரி தான். நார்மல் பேக்ரவுண்ட், நல்ல ஃபேமிலி ஹோப்ஸ் இருக்குது, டவுட் இருக்குது. ஆனால் உண்மையை சொல்லணும்னா மணி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொன்னதும் சொசைட்டியில் ஒரு சைலன்ஸ் வந்துடும். எல்லாரும் அட்வைஸ் கொடுப்பாங்க, சேவ் பண்ண பாரு, ஜாப் செக்யூர் பண்ணிக்கோ, ரிஸ்க் எடுக்காதடா அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க. நாலேஜ் வாங்கி சேஃபாக ட்ரை பண்ணான்டா. நான் ட்ரேடிங்கில் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி 100 டவுட்ஸ் இருந்துச்சு. ஃபியர் லாஸ், தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ், இங்கிலீஷ் கண்டென்ட் எல்லாமே ஃபுல்லாக ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு நாள் நான் திரும்ப யோசித்தேன், யார்டா சொல்லுவா நமக்கு முடியாதுன்னு? என்கிட்ட தமிழில் சொல்கிற யாரும் இல்லை. அப்போ நான் தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இல்லை. அப்படி தான் நான் தமிழ் ட்ரேடர்னு ஒரு சேனல் ஆரம்பித்தேன். இந்த சேனலில் நீ பார்க்குறது எல்லாமே ஹைப் இல்லை, அது லைஃப்பில் கற்றுக்கிட்டு ஏர்ன் பண்ணுறதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக நடக்கிறப்ப அது உங்கள் மைண்ட் கிளியராக ஆகட்டும், உங்கள் வேலட் சேஃப் ஆகட்டும், உங்கள் ஃபேமிலி செக்யூர் ஆகட்டும் தான் இந்த பிளாட்ஃபார்மை செட் பண்ணேன். நான் ஷேர் பண்ணுறது ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வின் பண்ணுறதுன்னு சொல்லுவேன், நான் ஃபெயிலான மொமெண்ட்டையும் சொல்லுவேன். பிகாஸ் நான் உன் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கணும் தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறேன். என் கோல் என்ன தெரியுமா? நீ கற்றுக்க வேண்டியதையும், நீ ஏர்ன் பண்ண வேண்டியதையும், நீ எதிர்பார்த்த லைஃப்பை பார்க்க வேண்டியதையும், சிம்பிளாக லைஃபாக என்னென்ன ஏர்ன் பண்ணலான்னு காமிக்கிறதுக்கு தான் உனக்கு நான் அந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். நான் உன் கூட இருப்பேன்டா எவ்ரி ஸ்டெப்பில். நம்ம டீம் தான் இந்த சேனல். நாட் ஜஸ்ட் ட்ரேடிங், நாட் ஜஸ்ட் மணி. நமக்கு ஃப்ரீடம், நமக்கு கான்ஃபிடென்ஸ், நமக்கு கண்ட்ரோல் ஓவர் அவர் லைஃப் வேணும். ஸோ உங்கள் சப்போர்ட், உங்கள் டைம், உங்கள் பிலீஃப், அதுதான் இந்த சேனலோட ஸ்ட்ரென்த். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஜேர்னி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது மாப்பிள்ள. வெல்கம் டு தி தமிழ் ட்ரேடர் ஆஸ்டின். உங்கள் துணையாக இருக்கிறது என் பெருமைடா. ரெடியா மாப்பிள்ள? உங்ககிட்ட ஒரு காலம் பேசணுன்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சுதா. இப்போ தான் சான்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு வீடியோக்குள்ளே நான் பேசுகிறது எல்லாமே உங்கள் லைஃப்பை மாற்றதுக்காண்டி. நான் ஒரு நார்மல் பசங்க மாதிரி தான்டா. மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட், ஃபேமிலி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படி ஏகப்பட்டது இருந்துச்சு. லைஃப் ப்ரெஷர், ஸ்டடி முடிச்சுட்டு வேலையை பாரு, அப்புறம் கல்யாணம்னு ரொட்டீன், அப்படியே லைஃப் ஒரு ஒவ்வொரு வேல போயிட்டு இருந்துச்சுட்டா. நான் டெய்லி யோசிப்பேன், நம்ம லைஃப்பில் ஏதாவது சேஞ்ச் வருமா, நம்மளால் ஏதாவது சாதிக்க முடியுமா, வீட்டுக்கு கொஞ்சமாவது ஏர்ன் பண்ணி கொடுக்க முடியுமா, அப்படி பல டவுட்டுகள் அண்ட் பல ரெகுலேஷன் மண்டைகள் ஓடிட்டு இருந்துச்சு. அதுதான் எனக்கு ட்ரேடிங் பற்றி பிகினிங்கில் ரொம்ப கஷ்டம்டா. இங்கிலீஷில் இருக்க கண்டென்ட், சேட் பேட்டர்ன்ஸ், ஸ்ட்ராட்டஜின்னு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆச்சு. லாஸ் ஆனால் ரொம்ப கவலையாக இருக்கும். ஆனால் பட் நான் கிவ் அப் பண்ணல. ஆனால் இப்போ தான் ரிலீஸ் ஆகிடுச்சுடா. நம்மளை மாதிரி பசங்க எவ்வளோ பேர் இன்னும் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. வேறு லாங்குவேஜில் இருக்க கண்டென்ட்டை புரிஞ்சிக்க முடியாமல் தப்பாக யூஸ் பண்ணுறாங்க, லாஸ் ஆகுது, பேட் இம்ப்ரெஷன். இதுதான் மாப்பிள்ள நான் தமிழ் ட்ரேடர் ஆஸ்டின்னு ப்ரெப் கொடுத்த ஐடியா. நான் கற்றுக்குறேன், ட்ரை பண்ணுறேன், அனலைஸ் பண்ணுறேன். அதில் இருக்க நல்ல விஷயத்தை, ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் எல்லாத்தையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இது ஒரு மணி மேக்கிங் ஹைப் இல்லைடா, ரியாலிட்டி சொல்கிறேன். இந்த டூல் யூஸ் பண்ணி லேக்ஸ் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலை. நீ கூட ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுக்கிட்டு சேஃபாக ஸ்மார்ட் பண்ணலான்னு தான் சொல்கிறேன். மாப்பிள்ள, இந்த சேனல் உங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும், சைடு இன்கம் தேடி இருந்தாலும், ஃபேமிலிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருந்தாலும், இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி என் கூட இந்த ஜேர்னி என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நம்ம என்ன பார்க்க போனோம், ஃபுல்லாகவே இது ட்ரேடிங் பற்றிடா, கோடெக்ஸ் பற்றி. அண்ட் உனக்கு இந்த கோடெக்ஸ் பற்றி பார்க்கலாம், பினமோ ட்ரேடிங், அப்படி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ நிறைய பேத்துக்கு தெரியாது எந்த பிளாட்ஃபார்மில் நம்ம என்ன பண்ணணும்னா என்ன கிடைக்கும், எங்கே போனால் எந்த டிப்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். ஸோ யாருக்குமே தெரியாது ஆக்சுவலாக. ஸோ நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம்னா, நம்ம கோல் என்னடா ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். எதுவும் இல்லீகல் இல்லை, எதுவும் ஃபேக் இல்லை. நாலேஜ் இருந்தால், பேஷன்ஸ் இருந்தால் ட்ரேடிங்கில் சேஃபாக இருக்க முடியும், ஏர்ன் பண்ண முடியும். இதை தான் நான் ப்ரூவ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நீ சப்ஸ்கிரைப் பண்ணால் நீ வியூஸ் இல்லை, நீ ஜஸ்ட் சப்ஸ்கிரைபர் இல்லை, நீ நம்ம டீம் மெம்பர். இந்த சேனல் நம்ம டீம் தான் மாப்பிள்ள. நான் என் எக்ஸ்பீரியன்ஸ் காக்குறேன்.
நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் தான் சேனலை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ உங்கள் மைண்டில் ஒரு டவுட் இருந்தாலும், உங்கள் ஹார்ட்டில் ஒரு ஹோப் இருந்தாலும் இங்கே வந்துட்டு பேசுங்க. நான் தமிழ் ட்ரேடர் அஸ்டின், உங்கள் ஜேர்னியை சப்போர்ட் பண்ண நான் ரெடி மாப்பிள்ள. பைனரி ட்ரேட்னா என்னடா? சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு எஸ்ஆர் நோ டிசிஷன் சிஸ்டம். மார்க்கெட்டில் ஒரு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமான்னு கெஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். கரெக்டாக கெஸ் பண்ணனா ப்ராஃபிட், தவறாக கெஸ் பண்ணால் லாஸ். அதான் பைனரி. 2 சாய்ஸ், எஸ் இல்லை நோ, ப்ராஃபிட் இல்லை லாஸ். எக்ஸாம்பிள், இப்போ கோல்டு ப்ரைஸ் 5 மினிட்ஸில் இன்க்ரீஸ் ஆகும்னு கெஸ் பண்ணுறேன். அது ஆகிடுச்சுன்னா நான் வின் பண்ணுவேன், அது ஆகலைன்னா நான் லாஸ் பண்ணுவேன். இது கேம்பிளிங் இல்லைடா மாப்பிள்ள, இது ஜஸ்ட் ஒரு கேல்குலேஷன், அனலிட்டிக் மேட்டர். இது நீ கற்றுக்காமல் பண்ணினா அது கேம்பிளிங், கற்றுக்கிட்டு பண்ணினா ஸ்ட்ராட்டஜி. பைனரி ட்ரேடிங்கில் நீ ஏதாவது அசட் சூஸ் பண்ணுவோம், கோல்டு, கிரிப்டோ, ஃபாரெக்ஸ், ஸ்டாக்ஸ். அதோட மூமெண்ட்டில் ப்ரெடிக்ஷன் கொடுக்கும், டைம் ஃபிக்ஸ் பண்ணுவோம், 1 மினிட், 5 மினிட், 15 மினிட்ஸ். ப்ரெடிக்ஷன் கரெக்ட்னா ஃபிக்ஸ்டு பே அவுட் வரும், தப்புனா இன்வெஸ்ட் பண்ணுறது லாஸ். ஈஸியாக இருக்க ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி, பட் சஸ்டெயின் பண்ணுறது நாலேஜ் தான் வேணும். நானும் ஒரு டைமில் கன்ஃபியூஸ் ஆகியிருந்தேன், ஸ்கேம்னு கேட்கணும்னு நினச்சேன். ஆனால் ரிசர்ச் பண்ணி, நாலேஜ் கலெக்ட் பண்ணி, டெமோவில் ப்ராக்டிஸ் பண்ணி, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கிட்டேன். நான் ஃபஸ்ட் 100 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணது லாஸ் ஆனாலும் நான் ஸ்டாப் பண்ணலை. திருப்பி 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 ட்ரையல் பண்ணிகிட்டு இருந்தேன்டா. 100 லாஸ் ஆச்சு, 200 லாஸ் ஆச்சு, 1000 ருபீஸ் லாஸ் ஆச்சு, 2000 ருபீஸ் லாஸ் ஆச்சு, ஏன் 5000 கூட லாஸ் ஆச்சுடா. ஆனால் பட் அதுக்கு போக போக எனக்கு அதுலேருந்து ஒரு நாலேஜ் கிடச்சிச்சு. எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, நம்மளே மாதிரி எத்தனை பசங்க தெரியாமல் ரூபா லாஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஸோ நான் அதை ஹெல்ப் பண்ணதுனால இன்றைக்கி உங்களுக்கு வந்திருக்கேன். ஸோ ஏன் கூட நீங்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள், சேர்ந்து ப்ராஃபிட் பார்ப்போம், சேர்ந்து மெயின்டைன் பண்ணி சேர்ந்து க்ரோத் ஆகும். இஸ் பைனரி இல்லீகல் ஆர் சேஃப்? ஓகேவா? பைனரி ட்ரேடிங் இருந்தால் இந்தியாவில் லீகலாக, இந்தியா மார்க்கெட்டில் அஃபிஷியலாக இல்லை, பட் இன்டர்நேஷ்னல் ப்ரோக்கர்ஸ் யூஸ் பண்ணுறது மெனி பீப்புள்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் சேஃபாக இருக்கணும்னா ப்ராப்பர் ப்ரோக்கர், ஸ்ட்ராட்டஜி, மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணணும். லாஸ் வருமா? எஸ், எனி டைம் வரும்டா. ஆனால் கற்றுக்கிட்ட அப்புறம் லாஸையும் ஹேண்டில் பண்ண கற்றுக்கலாம். ஸோ மாப்பிள்ள, பைனரி ட்ரேடிங்கில் என்ட்ரி எடுக்க போறியா? அப்படின்னா ஒரு ப்ராமிஸ் சொல்லு. நான் ஃபாஸ்ட் ஏர்ன் பண்ணுறேன்னு இல்லை, நான் கரெக்டாக கற்றுக்கிறேன்னு தான். டெமோ அக்கௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணுடா, ஸ்மால் அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணு. எல்லா ஸ்டெப்பும் நான் உன் கூட இருப்பேன் இன் திஸ் சேனல். இந்த சேனல் த தமிழ் ட்ரேடர் ஆஸ்டின் உங்கள் சக்ஸஸ்க்கு ஒரு சிறந்தமான சப்போர்ட் சிஸ்டம் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ராட்டஜி பற்றி நம்ம டீப்பாக அனலைஸ் பண்ணி பேசலாம். சரி மாப்பிள்ள, உனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நமக்கு ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு, உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட ஷேர் பண்ணு. பிகாஸ் அவங்க நம்ம கூட சேர்ந்து ஜேர்னி பண்ணட்டும். இந்த தமிழ் ட்ரேடர் ஆஸ்டின்னு சொல்லும்போது ஒரு நம்பிக்கை வரும், இது நம்ம சேனல்டா. நீ சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் டெய்லி உங்கள் பார்க்க இருப்பேன். நமக்கு ட்ரேடிங் லைஃப்பில் ஒரு பாசிட்டிவ் டேர்னிங் பாயிண்ட் வரும், அதை செட் பண்ணுவோம்டா 2 பேரும் சேர்ந்து. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். உன்ன மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு நான் ஆன்சர் கொடுக்குற ரெடியாக இருப்பேன். டேக் கேர்டா மாப்பிள்ள, உங்கள் சக்ஸஸ்க்கு நான் கூட இருப்பேன். ஓகே.